அதனால் நம்ம 1000 தான் இன்றைக்கி வந்து பாட்டெல்லாம் கேட்குறாங்களா, இதில் தத்துவ பாட்டெல்லாம் எடுபடுமா அப்படின்பொழுது ஜனநாயகன் கடைசி படம். இந்த கடைசி படத்தில் என்ன விஜய் சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார், இந்த கடைசி படம் எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. அதை தாண்டி இன்றைக்கான இந்த செகண்ட் சிங்கிள் ஒரு இதை ஓடிக்கிட்டு இருக்கு, மில்லியன் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க, ஜனநாயகன் 9ஆம் தேதி கன்ஃபார்மா? ஏன்னா இந்த டவுட் வந்து ரொம்ப காலம் இருந்துகிட்டே இருந்தது. இது இன்னொரு காரணம் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி ஒன்றுமே கண்டுக்கலையே சாமி, இந்த படம் தள்ளி போதா, பிப்ரவரியில் போதா, மார்ச்சில் போதா, ரிலீஸ் ஆகுமா ஆகாதா இப்படின்னு சோஷியல் மீடியாவில் இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனில் டேக் பண்ணி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள். அவங்க ரைட்டுங்க, செகண்ட் சிங்கிள் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. அடுத்தடுத்த அப்டேட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஃபார்மாக ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் வரும் அப்படின்னு. இந்த பாட்டிலேயே வந்து ஒரு துப்பாக்கியோட குண்டு அப்படி போகும்போது Jan 9 அப்படின்னு அதில் இருக்குது. கன்ஃபார்ம் தான் சொல்லியாச்சு. அது குறிப்பாக இந்த ஃபஸ்ட் ஷோ இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் ஆவலாக இருக்காங்க. ஆனால் 9 மணிக்கு தாங்க வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இந்திய நேரப்படி 9 மணிக்கு தான் அந்த கேடிஎம்னுவாங்க இல்லைல்ல, அது ஓப்பன் ஆகும். ஏன்னா ஒரு கூட்டம் வந்து நீங்கள் பெங்களூரில் இருக்காது, அப்புறமா வந்து திருப்பதியில் இருக்காது, கேரளாவில் இருக்காது, நம்ம ஸ்ரீலங்காவுக்கோ துபாய்க்கோ பிடிச்சி போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆல் ஓவர் வேர்ல்டு ஒரே டைம் தான் இறக்குறாங்க வந்து. அது காரணம் என்னென்னா, முன்னாடியே விமர்சனம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து எல்லாரும் ஒரே டைமில் பார்க்கட்டுமே அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் மாரி இந்த படம் எவ்வளோ நேரம் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டாங்க. 3 மணி நேரம் 5 நிமிஷம். இது தாங்குமா சாமி அப்படின்லாம் விமர்சனம் இன்றைக்கி வரைக்கும் போயிட்டு இருக்கு. வந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு சூப்பரான ஒரு கதையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 3.5 மணி நேரம் கூட பார்ப்பாங்க வந்து. ஏங்க 2 இன்ட்ரோல் பார்த்தவருங்க தமிழர்கள் வந்து, தமிழ் சினிமா ரசிகர்கள். அந்த கலெல்லாம் மலையேறி போச்சு இப்பெல்லாம் முடியுமா அப்படின்னா, ஒரு மாஸ் ஹீரோடைய கடைசி படம். இந்த செங்கோட்டையன் சொன்னார் இல்லைங்களா, 500 கோடி அப்படி விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு.